ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கிட கேட்கலாம். பாலசுப்ரமணியன் வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் வருகையை ஒட்டி தற்போது என்னென்ன விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, சிறப்பு வரவேற்புகள் செய்யப்பட்டிருக்கிறது, பிரதமரின் நிகழ்ச்சி நிரல்கள் என்னென்ன? ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவிகள் தயாராக இருக்கிறார்கள் பிரதமரை வரவேற்க. மேலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிரதமருக்காக செய்யப்பட்டிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறுகிறது முப்பெரும் விழா. பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் பெருவுடையாரை தரிசிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோயிலில் உள்ள கலைச்சிற்பங்களை பார்வையிடுகிறார். சைவ சித்தாந்தமும் சோழர் கோவில் கலைகளும் என்ற தலைப்பில் கண்காட்சியும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 40 ஓதுவார்கள் தேவாரம் பாடலை பாடி பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். திருவாசகத்திற்கு புதிய இசையமைத்து உள்ள இளையராஜாவின் கலை நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற இருக்கிறது. ராஜேந்திர சோழனின் நினைவாக அவரது உருவம் பொறித்த நாணயமும் வெளியிடப்பட இருக்கிறது. பிரதமர் வெளியிட இருக்கிறார். மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியையும் பிரதமர் கண்டுகளிக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜகவின் தமிழ்நாடு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து கொண்டிருக்கிறார். ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரதமர் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு வரவேற்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாணவிகள் பிரதமரின் உருவம் பதித்த மாஸ்க் அணிந்து பிரதமரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். கோயிலில் உள்ள கலைச்சிற்பங்களை பிரதமர் மோடி பார்வையிட போகிறார். மேலும் விவரங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கிட கேட்கலாம். பாலசுப்ரமணியன் வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் தற்போது என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மேலும் கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று நண்பகல் 12 மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தர உள்ளார். அவரது வருகையை முன்னிட்டு காவல்துறை பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. அவர் வந்து இறங்கும் பொன்னேரி ஹெலிபேடு மைதானத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வரையிலான 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு 22 மாவட்டங்களைச் சேர்ந்த 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாஜக பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக ஏறக்குறைய 25,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலை முதலே காத்து நின்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பிரதமரை வரவேற்கும் விதமாக தனியார் பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கணக்கானோர் மோடி அவர்களுடைய முகமூடியை அணிந்து கொண்டு என் பெருமை என் பிரதமர் எனும் வாசகத்தோடு பிரதமரை வரவேற்று காத்திருந்தனர். தமிழ், ஆங்கிலம், இந்தி என மும்மொழிகளிலும் அவர்கள் முழக்கமிட்டவரே வரவேற்றிருந்தனர். இந்த நிலையில் சிவா வாத்திய குழுவினரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று காலை முதலே இங்கே வந்து சிவா வாத்தியங்களை வாசித்த வண்ணம் உள்ளனர். சரியாக 12 மணிக்கு வந்து இறங்க உள்ள நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து ரோட் ஷோ மூலம் மக்களை சந்திக்கிறார். அதன் பின்னர் சாலை மார்க்கமாக கோயில் வரும் பிரதமர் மோடி அவர்கள் முதலில் சைவ சித்தாந்தமும் சோழர்களின் கோயில் கலை எனும் புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுகிறார். அந்த கண்காட்சியின் சிறப்பம்சமாக உள்ளே கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் மாதிரி வடிவமைப்பானது வைக்கப்பட்டுள்ளது. அதனை பார்வையிடும் பிரதமர் மோடி அங்கு பெரிய திரையில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி வடிவங்களையும் பார்வையிடுகிறார். இது தவிர
புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் கோயிலுக்குள் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரரான சிவலிங்கத்தை தரிசித்து வழிபடுகிறார். இந்த சிவலிங்கம் 13 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்ட லிங்கம் என்பது கூடுதல் சிறப்பு. அதன் பின்னர் விழா மேடைக்கு வருகை தரும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து முதலில் ஓதுவார்களின் திருவாசக குறித்த பாடல்களை 10 நிமிடம் கேட்டு ரசிக்கிறார். அதன் பின்னர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை சுமார் 20 நிமிடம் அளவிற்கு கேட்கிறார். அதனைத் தொடர்ந்து விழா சிறப்புரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மாமன்னன் ராஜேந்திர சோழனின் சிறப்பை போற்றும் வகையில் நாணயம் ஒன்றையும் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணியன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.